ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயி இப்போது ஒன்று சொல்கிறேன் கேள். 5 ஏழை எளியவருக்கு உன்னால் முடிந்த உதவி செய், அல்லது ஏதாவது சாப்பிட கொடு. நாளை வெள்ளியில் 5 ஏழை எளியவருக்கு உன்னால் முடிந்த உதவி செய், அல்லது ஏதாவது சாப்பிட கொடு. உன் தாமதமான காரியம் வெற்றியில் நிச்சயமாக முடியும். நான் சொல்வதை கேட்பாயா? தங்கமே, ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நீ சந்தித்து விட்டாய். அதனால் தான் நீ மனம் உடைந்து உள்ளாய். பொறுமையோடு தான் இருந்தாய், இல்லை என்று சொல்ல மாட்டேன். பொறுமையோடு என்ன நடக்கிறது என்று பார்த்த வண்ணமாகத்தான் இருந்தாய். ஆனால் எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சி இருந்தாலும் ஒரு சிலவற்று நடக்கவில்லை. ஒரு சிலதற்கு நீ இடம் தந்து விட்டாய் தங்கமே. அதனால்தான் இந்த தருணத்தில் நீ துயரத்தை அனுபவித்து விட்டாய். பார்த்து பார்த்து இடம் கொடுக்க வேண்டும் யாருக்குமே. நல்லவர்கள் போல் நடிக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவர்களா இப்படிப்பட்டவர்கள் என்று நீ அடிபட்ட பின்புதான் உனக்கு தெரிகிறது. அப்படித்தானே தங்கமே? போகட்டும், விடு. சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ இனி உன் வெற்றி காலம் வரப்போகிறது. அந்த நேரத்தில் நீ சோர்ந்து போய்விடக்கூடாது. நிச்சயமாக உனக்கான காலகட்டம் சர்வ நிச்சயமாக இப்போதுதான். பல தடைகளை தாண்டி வந்த நீ இனி வரப்போகும் சந்தோஷத்தை மட்டும் தவற விட்டு விடாது. நாளை திடீர் திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும். நான் சொன்னது போல் 5 பேருக்கு, ஏழைகளுக்கு உணவு அல்லது அவர்களுக்கானதை உன்னால் முடிந்த அளவு செய். நிச்சயம் உனக்கு ஒரு திருப்பம் ஏற்படும். இந்த வியாழன் இரவில் உனக்கானதை உன் சாயை சொல்கிறேன். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளையும் அத்தனை வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் ஒன்றுவிடாமல் நிறைவேற்றி தந்து விடுவேன். இது உண்மை தங்கமே. என்னை நீ முழுமையாக நம்பு. இனி மகிழ்ச்சியோடு இருப்பாய். இருக்க வைப்பேன். உன் வாழ்நாள் முழுவதும், உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக நிரந்தரமாக இருக்கும். நல்லதே நடக்கும். நான் இருக்க உனக்கு பயம் வரவே கூடாது. நீ மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்போடு இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் நிறைய தகுதியானவர்கள் உன்னை தேடி தேடி வருகிறார்கள். ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளவு தூரம் அனுபவித்து விட்டாய். அதனால் பக்குவப்பட்டு விட்டாய். பக்குவப்பட்டு விட்டாய் தங்கமே, எனக்கு தெரியும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, மனிதனால் நடக்கக்கூடிய விளைவுகளை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. உனக்கான பாதுகாப்பில் உன்னோடு துணையாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். உன் நினைவில் நான் தானே இருக்கிறேன். அப்போ உன் தூக்கத்திலும் நான் தான் இருப்பேன். உன் நித்திரையிலும் நான் தான் இருக்கிறேன். உன் கனவிலும் கற்பனையிலும் இந்த சாய் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது உனக்கு கலக்கம் இருக்கக்கூடாது தங்கமே. இன்று இரவு நீ தூங்கும்போது என்னையே நினைச்சுக்கோ. என் நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு. அமைதியாக தூங்கு. எப்போதும் தூங்குவதற்கு முன் நாளைய விடியல் நல்ல விடியலாக இருக்க வேண்டும் என்று மட்டும் நினைச்சுக்கோ. நிச்சயமாக நாளை திடீர் திருப்பம் இருக்கும். ஒரு அற்புதம் என் பிள்ளைக்கு நடக்கும். என் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்லி ஆனந்த கண்ணீர் விடுவாய். சாயி, சொன்னீர்கள், நிறைவேற்றி காண்பித்து விட்டீர்கள், கோடான கோடி நன்றி என்று சொல்வாய். நம்பிக்கையோடு தூங்கு. பிரச்சனையை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற நினைப்பில்தான் இப்போது இருக்கிறாய். எப்படி அதை செயல்படுத்துவதோ என்று கலக்கத்தோடு தான் இருக்கிறாய். நான் ஒவ்வொருவருக்கும் என்ன பதில் சொல்லப் போகிறேன், இது நடக்குமா, அது நடந்து விடுமா, அப்படி இப்படி என்று குழப்பம் இல்லாமல் தெளிவான மனதோடு நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கட்டும், நடக்கும் என்று நம்பிக்கையோடு தூங்கு.
உன் சாய் எல்லாத்தையும் பார்த்து கொள்வேன். என் மீது நம்பிக்கை வைத்து தூங்கு. என்னை மனதார ஒரே ஒரு நொடி நினைத்துவிட்டு தூங்கு தங்கமே. நீ எங்கு இருந்தாலும் உன்னிடத்தில் நான் இருக்கிறேன் என்பதை நம்பு. உன்னுடைய வேலையை செய்து கொடுத்து முடிக்க நான் தயாராகிவிட்டேன். நல்ல எண்ணம் தான் உன்னிடத்தில் இருக்கிறது. பின் எதற்கு குழப்பம்? உனக்கென்று உரித்தானது உனக்கு மட்டும்தான். உனக்காகவே படைக்கப்பட்டது உனக்காகத்தான். தன்னையே கொளுத்த போகும் பெட்டியில் தான் படைத்திருக்கிறது தீக்குச்சி. உண்மைதானே? அதுபோல்தான் உன்னில் சிலரின் வாழ்க்கையும் அப்படித்தான். விழுவதும் எழுவதும் உனக்கு பெரிதல்ல. விழுந்தாலும் நீ எழுந்து விடுவாய். உதயமாகும் சூரியனைப் போல நீ விழுந்து போனாலும் உன்னை தூக்கிவிட யாரும் வேண்டாம். உன்னுள்ளேயே ஒருவன் இருக்கிறேன். அதுதான் உன் தன்னம்பிக்கை. இந்த சாயின் அறிவுரையை கேட்டு நல்லபடியாக நம்பிக்கையாக தூங்கு. இப்போது இந்த இரவு என் வாக்கினை நீ முழுமையாக கேட்கும் நொடியில் உன் மனதில் உள்ள குழப்பங்கள் குறையும். நிம்மதியாக தூங்குவாய். நம்பிக்கையோடு இருக்கும் நாளை நல்ல ஒரு திருப்பம் கிடைக்கும். நீ எனக்கு செய்த ஆராதனைகளை நான் எப்படி பார்த்துட்டு அதற்கு பலன் தராமல் இருப்பேன்? உன் ஆசையை எப்போதும் நிராசையாக்க மாட்டேன். மனதில் ஒரு தெம்போடு இரு. எல்லா விதமான ஆபத்துகளும் பறந்தோடிவிடும். நிறைய சங்கடங்களை அனுபவித்து விட்டாய். அதுவும் நேருக்கு நேர் சந்தித்து விட்டாய். இனி பார், நிச்சயம் உனக்கு எல்லாமே தானாகவே நடக்கும். எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் நன்மைக்கே என்பதை மட்டும் உறுதியாக நம். இன்னும் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோ. என்னன்னா, உன் சாயி ஒரு சத்திய தேவன். முழுமையான பக்தியோடு நீ கரம் குவித்தால் எங்கிருந்தாலும் ஓடோடி வருவேன். நான் சொன்னதை நிச்சயமாக செய்து காண்பிப்பேன். வாழ்க்கையில் உனக்கு புரிதல் ஒன்று இருந்தாலே போதும். வாழ்க்கையில் உண்மையான துணை கிடைத்துவிடும். உன் கஷ்டத்திற்கெல்லாம் முடிவு கிடைத்துவிடும். எதிலும் அவசரம் மட்டும் படாதே, பதட்டம் மட்டும் படாதே. அவசரம் இருப்பதால் தான் பதட்டம் வரும். நிதானமான அணுகுமுறை தான் உனக்கு நடக்க வேண்டியதை, கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும். வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று வருத்தப்படாது. இங்கு வாழ்க்கையில் நிலையானது என்று ஒன்றுமே இல்லை. உனக்கு நல்ல நேரம் கூடி வந்தால் அது யாராக இருந்தாலும் சரி, யார் தட்டினாலும் சரி, எதுவுமே செய்ய முடியாது. உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். எல்லாம் கூடி வரும் நேரம் வந்துவிட்டது. நாளைய விடியலுக்காக காத்திரு. நல்லதொரு திருப்பம் கிடைக்கும். இப்போது நம்பிக்கையோடு தூங்கு. உன் சாயின் நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு. என் பிள்ளைக்கு ஆறுதல் நான் தானே. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.